Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்கில் தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, கோஆபரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட், சிம்கோ மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கோட பார்ட் பியிலேருந்து ஃபியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்க ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். 231வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தேசிய மனித உரிமை ஆணையத்தில் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை? இதுக்கான பதில், ஒரு தலைவர் 4 உறுப்பினர். ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருத்தல் வேண்டும். மற்றொருவர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருத்தல் வேண்டும். மற்ற 2 பேர் மனித உரிமை ஆர்வலர் ஆவர். 232வது கேள்வி, மாநில மனித உரிமை ஆணையத்தில் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை? இதுக்கான பதில், ஒரு தலைவர் 2 உறுப்பினர்களை கொண்டது. 233வது கேள்வி, மாநில மனித உரிமை ஆணையத்தின் எல்லை எதுவரை? இதுக்கான பதில், இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழே உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல் தொடர்பான மாநில மனித உரிமை ஆணையம் விசாரிக்கும். 234வது கேள்வி, 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்கும் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில், பிரிவு 45. 235வது கேள்வி, குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை வெளியிட்ட ஆண்டு நவம்பர். இதுக்கான பதில், 1989ஆம் ஆண்டு. 236வது கேள்வி, சர்வதேச பெண்கள் ஆண்டு. இதுக்கான பதில், 1978ஆம் ஆண்டு. 237வது கேள்வி, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. இதுக்கான பதில், 1979ஆம் ஆண்டு. 238வது கேள்வி, 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில், பிரிவு 21A. 239வது கேள்வி, சிறார் நீதி சட்டம். இதுக்கான பதில், 2000. 240வது கேள்வி, குழந்தை தொழிலாளர் சட்டம். இதுக்கான பதில், 1986ஆம் ஆண்டு. 241வது கேள்வி, போக்சோ சட்டம். இதுக்கான பதில், 2012ஆம் ஆண்டு. 242வது கேள்வி, குழந்தைகளுக்கான உதவி மையம். இதுக்கான பதில், 1098. 243வது கேள்வி, 4வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். இதுக்கான பதில், பெய்ஜிங், 1995ஆம் ஆண்டு. 244வது கேள்வி, இந்து விதவை மறுமண சட்டம். இதுக்கான பதில், 1856ஆம் ஆண்டு. 245வது கேள்வி, இந்து திருமண சட்டம். இதுக்கான பதில், 1955ஆம் ஆண்டு. 246வது கேள்வி, இந்து வாரிசுரிமை சட்டம். இதுக்கான பதில், 1956ஆம் ஆண்டு. 247வது கேள்வி, வரதட்சணை தடை சட்டம்.
இதுக்கான பதில் 1961ஆம் ஆண்டு. 248வது கேள்வி, பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம். இதுக்கான பதில் 1997ஆம் ஆண்டு. 249வது கேள்வி, அநாகரிகமாக சித்தரித்து எதிரான சட்டம். இதுக்கான பதில் 1999ஆம் ஆண்டு. 250வது கேள்வி, தொழிற்சாலை சட்டம். இதுக்கான பதில் 1948ஆம் ஆண்டு. 251வது கேள்வி, தோட்ட தொழிலாளர் சட்டம். இதுக்கான பதில் 1951ஆம் ஆண்டு. 252வது கேள்வி, சுரங்க சட்டம். இதுக்கான பதில் 1952ஆம் ஆண்டு. 253வது கேள்வி, மகப்பேறு நல சட்டம். இதுக்கான பதில் 1961ஆம் ஆண்டு. 254வது கேள்வி, வன்கொடுமை தடை சட்டம். இதுக்கான பதில் 2005ஆம் ஆண்டு. 255வது கேள்வி, மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இதுக்கான பதில் 1989ஆம் ஆண்டு. 256வது கேள்வி, எந்த பிரிவின் கீழ் ஓட்டுநர் மீது கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும்? இதுக்கான பதில் இந்திய தண்டனை சட்டம் 304A. 257வது கேள்வி, சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம். இதுக்கான பதில் ஜனவரி மாதம். 258வது கேள்வி, இந்திய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான பதில் 2016ஆம் ஆண்டு, சேது பாரத். 259வது கேள்வி, குழந்தைகளிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த மத்திய நெடுஞ்சாலை துறை அமைச்சகம் வெளியிட்ட புத்தகத்தின் பெயர். இதுக்கான பதில் ஸ்வச்சா சேபர் மற்றும் ஸ்வரஷத் யாத்ரா. 260வது கேள்வி, சாலை ஒழுங்குமுறை சம்பந்தமான விதிகள் எப்போது நடைமுறைக்கு வந்தது? இதுக்கான பதில் 1989ஆம் ஆண்டு ஜூலை 1 முதல். 261வது கேள்வி, இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி. இதுக்கான பதில் குடியரசுத் தலைவர். 262வது கேள்வி, இந்தியாவில் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள் யாவை? இதுக்கான பதில் முதலாவது இந்திய ஆயுத படைகள், 2வது துணை இராணுவ படைகள், 3வது மத்திய ஆயுத காவல் படைகள். 263வது கேள்வி, இந்திய ஆயுத படைகளில் உள்ளடக்கிய படைகள் யாவை? இதுக்கான பதில் இராணுவ படை, கடற்படை, விமானப்படை, கடலோர காவல் படை. 264வது கேள்வி, இந்தியாவில் தேசிய போர் நினைவு சின்னம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கான பதில் டெல்லி, இந்தியா கேட் அருகில் 40 ஏக்கர். 265வது கேள்வி, பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்வது. இதுக்கான பதில் இராணுவ படை. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜையும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்டிலாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.